வணக்கம் மக்களே. வாழ்க வளமுடன், நலமுடன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து எப்படி பண்ணணும்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம மக்களுக்காக. சரி, அதுதான் இன்னைக்கு தான் நான் பண்ணேன் சண்டேல. ஏன்னா ரொம்ப நாள் வரிசையாக விழாக்கள் வந்தனால பண்ண முடியல. ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் வச்சுன்னா அந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தடவை செய்முறை விளக்கத்தோட ஒவ்வொன்றா சொன்னோம்னா உங்கள் மக்களாகி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதுதான் மொத்த ஐட்டமே நமக்கு. இது எல்லாமே வந்து போட்டிருக்குது. இது வந்து கடைசி ஸ்டெப்பு தான், பட் உங்களுக்கு ஜஸ்ட் போர்ட்டலில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணணும். 3/4 கிலோ ஃபிஷ்ஷு நான் கடல் வவ்வால் தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து இஞ்சி பூண்டு மிளகு இது 3 மட்டும் தான் நான் இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் போதும். அது போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது வந்து அந்த மசாலா ஒட்டுறதுக்கு, எண்ணெயில் பிதுங்கி அந்த மசாலா உரியாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை சோள மாவுன்னு கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுலில். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது வந்து சால்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியது தான். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லாரும் 20-30 மினிட்ஸ்ன்றாங்க. பட் இது 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஃப்ரெஷ் மீனாக இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஊற நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உயிரோடு இருக்க மீன் தான். பட் கடல் வவ்வால் எனக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் கிடச்சி, உயிரோடு இல்லை. பட் இன்றைக்கி வந்து ஸ்டாக்குங்கிறனால சரி நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த ப்ராசஸை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக என்னடா கலர் இப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தனியாகவும் மிளகும் அரைச்சி மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு போட்டது வெறும் தனி மிளகாத்தூள். கடைசி அது மேலே போட்டு மேலே ஊற வச்சுட்டேன். ஏன்னா அந்த காரம் இறங்க தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. அதனால் கடைசியாக அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த இது வந்துடும். இது வந்து இந்த பிரியாணி மசாலா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைங்க. அது நல்லா சாப்பாட்டுக்கு வாசமாகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் நம்ம வீட்டில் பண்ணால் ஓகே. பட் கடையில் சில பேர் மசாலா பொடி அதுக்குன்னே விற்கிது பிரியாணி மசாலான்னு, அதை வாங்கி போடுவாங்க. அது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அது போட்டிருக்கிறது. இதுதான் தாளிக்கிறது. ஸோ தாளிக்கிற ஐட்டம் உங்களுக்கே தெரியுது. பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, ஒரு மராட்டி மொக்கு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், பட்டை, சோம்பு, இவ்வளோதான். அது வந்து தாளிக்கிறதுக்கு. இது பிரியாணி மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சி ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 மசாலா தான் இம்பார்ட்டண்ட்டு இப்போதைக்கு நமக்கு. அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்த பிரியாணி மசாலா அதில் வந்து நான் தனியா மசாலா மறந்துட்டேன். ஆனால் அதில் பார்த்தா தெரியும், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே 6 பேருக்கு தான். ஸோ இதுதான் நமக்கு சாதத்துக்கு தேவையான மசாலா. இது வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா, இவ்வளோதான். அது அரைக்கும்போது நல்லா க்ரீனிஷாக நல்லா பாருங்கள். நல்லா ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு. ரொம்ப முழமுழன்னு அரைக்க வேண்டாம். மசாலா வைக்கிறது ஒன்றும் பாதியமாக அரைங்க. ஸோ இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ரொம்ப நாளாக இது வந்து உங்களுக்கு ப்ரொசீஜராக சொல்லிடலாம் இன்னைக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ முதல்ல மேரினேட் பண்ணி என்னென்ன எப்படி ரெடி பண்ண ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோலேயே இது கொஞ்சம் லெங்க்தி வீடியோ. ஸோ இது வந்து என்னென்னா மேரினேட் பண்ணி இதுக்கே வந்து 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்ற சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இதை ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணிட்டு 45 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் போட்டிருக்க ஆக்சுவலாக நான் எடுக்கும்போது வீடியோ சொல்லி தான் எடுத்தேன். என் பையன் வீடியோ எடுக்கும்போது நிறைய பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சைடு சவுண்ட் வேறு அதிகமாக இருந்தது சார். அதனால் நான் என்ன பண்ணேன், திருப்பி பழையபடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிரியாணி மசாலா. வருத்தம் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாக வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுதான் செகண்ட் ப்ராசஸ். 3வது தாளிக்கிறது பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 கிராம்பு, 5 ஏலக்காய், சோம்பு, 2-3 பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை அரைச்சி வச்சிருக்கிற நமக்கு ரைஸுக்கு தேவையான மசாலாவே இவ்வளோ தான். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி,
புதினா, இஞ்சி, பூண்டு இவ்வளோதான். இது நம்ம பிரியாணிக்குனாவே வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம காரம் போட்டிருக்கோம், அதனால இது. ஸோ நமக்கு இப்படி இருந்தால் போதும். 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் அதே சைஸுக்கு 3 தக்காளி எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அப்போ தான், இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும், ஃபிஷ் பிரியாணி வாசம் வராது. எப்பவுமே வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணி, தக்காளி சாதத்துக்கு மட்டும் தான் தக்காளி அதிகமாக போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரைஸு. எப்பவுமே நான் சீரக சம்பா தான் செய்வேன், ஏன்னா வாசம் வரும். எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்காது. 3/4 அளவுக்கு போட்டு ஊற வச்சிட்டேன். என்னடா தண்ணி இந்த கலர், நல்ல தண்ணி தான் அது. இந்த மசாலாலாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த மசாலா அரைச்சதுல அந்த மிக்சியில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், நல்ல நல்ல தண்ணி எடுத்து அதில் ஊற்றி திருப்பி ஊற வச்சு, அப்போ இந்த ரைஸோடு சேர்ந்து அந்த காரமும் அழகாக இறங்கியிருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு வந்து இது தனியாக ஃபஸ்ட்டு சொன்னது வந்து முழுசு முழுசாக இருக்குது வதக்கிறதுக்காக. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது தம் பிரியாணி போடும் மேலே தூவத்துக்கு. ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். இந்த தடவை நான் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அளவோட தக்காளி, வெங்காயம் எல்லாமே அளவு சொல்லிவிட்டு நான் பிரியாணி மசாலாவுக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். இதுக்கும் இது சொல்லிட்டேன், அந்த தண்ணியும் சொல்லியாச்சு. தாளிக்கிறதுக்குண்டான பொருளும் நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் மொத்த பொருள் நம்மளோடது. இப்போ நம்ம செய்முறையை ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ணெய், இது வந்து ஃபிஷ்ஷுங்கிறனால எண்ணெய் வழக்கமாக நான் 1 பவுல் ஊற்றுவேன். அந்த 1 பவுலுக்கு பதில் நான் இப்போ 3/4 பவுல் தான் ஊற்றுறேன். நெய் சேர்க்க மாட்டேன், ஏன்னா ஃபிஷ்ஷு போட்டிருக்கணும், நெய் சேர்க்கல. மற்ற எல்லாத்துக்கும் நெய் சேர்க்க பாருங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிற ஐட்டம் 5 பொருள் சொன்னோம் பார்த்தீங்களா, மராட்டி மொக்கு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு நல்லா போட்டு தாளிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான், ஏன்னா கொஞ்சம் ஃபிஷ் பிரியாணி இல்லையா, மற்ற பிரியாணி மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வேலை வாங்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணி இப்போ 2 தடவை தான் செஞ்சுருக்கேன். ஆனால் 2 தடவையுமே எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி கூட நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா குழையவும் இல்லை, அதே மாதிரி நல்லா பொல பொலன்னு வந்திருந்தது. நல்லா வேகாமல் இல்லை, பக்காவாக நல்ல வேகத்தில் இருந்தது. நல்லா வெந்தும் வந்தது, நல்லா பொல பொலன்னு வந்துச்சு ரைஸு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ எங்கள் பசங்களுக்காக தான் நான் இது கொஞ்சம் செய்வேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ரைட்ஸ் வித்தியாசமாக செய்யறதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் எப்பவும் போல் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுல இருக்குது. ஸோ வெங்காயம் முதல்ல தாளிக்கிறது போட்டாச்சு. வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் இதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண, நல்லா இது வந்து நல்ல டார்க் ப்ரௌனிஷாக வரணுங்க. இவ்வளோதான் பக்குவம், ஃபஸ்ட்டு பக்குவம் இது. ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா வரணும் இது. இது அதே மாதிரி சாதத்துக்கு உண்டான கலர் வர்றதுக்கும் காரம் இறங்கிறதுக்கும் இந்த டிப், 2வது டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா ஒரு டிப்ஸ் என்னென்னா, கல்லுப்பை உடனே போட்டுருங்க. கல்லுப்பு அளவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு அழகாக கையில் எந்த அளவுக்கு வரணும்னு போட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து காளான் பிரியாணி போஸ்ட் பண்ணியிருக்கேன், சனிக்கிழமை செஞ்சது. இன்றைக்கி இப்போ செஞ்சுருக்கிறது இது போடுறது பாருங்கள். நல்ல வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கணும். அந்த சைடில் இருக்குது பொடிசாக கட் பண்ணது, அது வந்து கடைசியாக தூவுவேன். இதுதான் ஒரு ஆழாக்குக்கு இதாங்க அளவு. உப்பு பிகினர்ஸ் பார்த்துங்க, நான் எனக்கு கண்டுபிடிச்சி இதான் போடுறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுட்டு, ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கும், அந்த பர்பஸ் தான். இதில் வந்து 1 டீஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி அதில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் போடுவேன். மஞ்சத்தூள் ஏன்னா ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது வதங்குறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுக்கு வந்து தக்காளி சாதத்துக்குன்னா நல்லா தக்காளி மெஞ்சி வரணும்னு வாங்க, அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இதுக்கு அந்த அளவுக்கு மெஞ்சி வர வேணாம், 75% வந்தால் போதும். இப்போ பாருங்க, இது குழம்பு மிளகாத்தூள், முதல் போட்டது தனி மிளகாத்தூள். ரொம்ப நாளாக இந்த பதிவு மக்களுக்கு கொடுக்கணும். சரி இன்னைக்கு நான் செஞ்சு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். ஏன்னா அப்போ செஞ்ச மாதிரிலாம் நான் சேனல் ஆரம்பிக்கலை, அதே மாதிரி எடுத்தும் வைக்கல. ஸோ இப்போ நான் எது செஞ்சாலும் எடுத்து எடுத்து வச்சிடுறது, ஏன்னா மக்களுக்கு என்னைக்காவது அதை பற்றி சொல்லும்போது அந்த வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ தக்காளி அது நல்லா வதங்கி வந்தோடனே இந்த பாருங்க, இது நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிடணும்.
நல்லா எந்த மூடி போட்டு வச்சிருங்க. அப்போ தான் வந்து என்னன்னா அந்த ஆவியில் இன்னும் நல்லா நல்லா வெந்து நல்லா அழகாக வரும். ஸோ ரொம்ப மெஷினான வச்சல தக்காளிக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு 75% குழ குழன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு பக்குவத்துக்கு. அதாவது தக்காளி சாதம் செஞ்சிங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, அப்படியே தக்காளி தொக்கு மாதிரி வரணும் வெஞ்சு. அப்படி இருந்தால் தான் அது டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்க, இப்போ வந்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அளவெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு போடுங்க போதும். பூண்டு ஒரு 10-12 பல்லு போதும். இஞ்சி வந்து ஒரு இன்ச்சுனா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இஞ்சி போட்டுங்க. அதோட சேர்ந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க, ஏன்னா மற்ற இதில் போடுவோம், அதனால ஒரு பச்சை மிளகாய் போதும். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சி கிரேஷாக ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இது பாருங்க, பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு புரிஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். கடைசியாக தயிர். தயிர் போடுற பர்பஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மெயினாக என்னென்னா அடி பிடிக்கக்கூடாது. ரெண்டாவது உள்ள இருக்கிற டேஸ்ட் தன்மை மாறக்கூடாது. நமக்கு நல்லா டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் தயிர் கர்டு ஆட் பண்ணோம்னா. அதுதான் அங்கே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடி பிடிக்காது, கெட்டு பிடிக்காது கீழே. உங்களுக்கு பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் நல்லா. இது வந்து அந்த பிரியாணி மசாலா அரைச்சு இல்லைங்களா, அதுவும் ஒரு படி போட்டுக்கலாம். ஏன்னா அது எல்லாமே டேஸ்ட் கொடுக்கறது தானே. அது கடைசியாக தூவும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ளேவரு. மேலே அப்படியே குப்புன்னு ஏறும் காரம். இதுலேயும் கொஞ்சம் போட்டோம்னா காரம் நல்லா ஊறும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அளவு தண்ணி அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் 3.25 அளவுக்குன்னா 6 போடணும். ஆனால் 6 தேவையில்லை, 6 போட்டால் கரெக்டாக இருக்கும். எந்த இதில் பவுலில் எடுக்கிறீங்களோ ரைஸ், அதே நான் இப்போ இந்த டம்ளர் அளவு தான் எடுப்பேன் ரைஸு. அதே இதில் 3.25 போட்டோம்னா 6 போடணும் இல்லையா. ஆனால் 6 தான். ஆஃப் டம்ளர் குறைச்சிருவேன். ஏன்னா இந்த மசாலா வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா தண்ணிங்க இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு காரம் தண்ணி மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். ரைஸ்லேருந்து டோட்டலாகவே மாறிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக 6 தான். ½ கிளாஸ் நான் கம்மி பண்ணிவிடுவேன். ஏன்னா மசாலாவில் வரும்போது 1/4 கிளாஸ் வந்துடும் எப்படியும். ஸோ கொஞ்சம் 1/4 கிளாஸ் இருக்கட்டும், பரவாயில்ல. அதை கம்மி பண்ணி போட்டோம்னா வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, வேகும்போது எல்லாரும் ஃபுல் ஃப்ளேமில் வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தம் போடும்போது ஆஃப் ஃப்ளேமில் தான் வேகவே வைக்கணும். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம் வைக்கும்போது தண்ணி என்ன ஆகும்னா கடகடன்னு இருத்துரும். அப்புறம் தம் போடும்போது இருக்காது, அடி பிடிச்சிரும். அதனால் என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வேக வச்ச உடனே இப்போ எனக்கு முதல்ல போட்டேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு. ஏன்னா இந்த டிப்ஸில் என்னென்னா நல்லா உரைக்கணும் இந்த ஸ்டேஜில். அப்போ தான் ரைஸ் போட்டால் அது பேலன்ஸ் ஆகும். இது வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுங்க, அந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தம் போடுறதுக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சாதான் அது வேகத்துக்கு 10 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அந்த 10 நிமிஷம் 2-3 நிமிஷத்துல ஃபிஷ்ஷு வெந்துடும். கடையில் ஆனால் 2-3 தடவை போட்டு எடுக்கணுங்கிறனால ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்கும்னு. அது 10 மினிட்ஸில் அந்த பதம் வந்துடும். அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அதே மாதிரி பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் அமைஞ்சுது இந்த தடவையும். ஸோ நல்லா செஞ்சுருக்கோம். செய்யும்போது நல்லா வாசம், சின்ன பையன் வந்து என்னப்பா வாசம் வருது வாசம் வருதுன்னு கேட்டுருந்தான். எல்லாம் இது தாண்டா. அதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்குதுப்பா. ஸோ பசங்க சாப்பிட்றது தாங்க நம்ம திருப்தியே. எதுக்காக எல்லாம் செய்யறோம் கஷ்டப்படுறோம்ல, பசங்க ஆசைப்படுறதுக்காக தானே. சரி 2 தடவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே அது ரைஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எப்போ பதம் தம் போடணும்னா ஓப்பன் பண்ணோம்னா அந்த தண்ணியும் ரைஸும் நல்லா மேலே வறுக்கணும். தண்ணியும் தெறிக்கணும், ரைஸாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்ட். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்ச உடனே ரைஸ் போடுறேன் நான். நல்லா சல 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 கொதிக்கணுங்க. இம்பார்ட்டண்ட்டாக அதுதான் அங்கே விஷயமே, அந்த பர்ஃபெக்ட்டு. ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் நிறைய கிளற முடியாது. இப்போயே நல்லா கிளறி கொடுத்து காரத்தெல்லாம் எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. செய்யும்போது வாசம் நல்லா தூக்குச்சுங்க. என்னதானே நம்ம ஆசைப்படுறோம் ஃபிஷ்ஷு நான்வெஜ் எல்லாம், ஆனால் நான்வெஜ்ன்றது நான்வெஜ் தான், அது தனி டேஸ்ட்டு தான். ஸோ என்ன இருந்தாலும் அதை வந்து வெஜ்ஜால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. வெஜ் வந்து நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எப்பயும் நாங்களும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி தான் போடுவோம். எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேங்க. எந்தது போதும்ன்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி வேக வச்சது அந்த இதுலேயே போட்டுட்டு இது இப்போ கடைசியாக தூர் தெரியுதுங்களா, நம்மளோட பிரியாணி மசாலா. ஸோ ஜம்முன்னு இருக்கும். அது போட்டு நல்லா ஊற வச்சு அந்த ரைஸில் போட்டால் அவ்வளோ அழகாக சரி டேஸ்டியாக இருக்கும். அது போட்டோன்னே அந்த கலரும் வந்துடும், அழகான கலர். ஏன்னா 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 2லேருந்து 3 பாருங்க, தண்ணி ரைஸ் மேலே வந்துருச்சுன்னா இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்துருக்கலாம், பட் நான் அது செஞ்சனால இது இதாகிடுச்சு. பட் ஆனால் இதுவும் நல்லா தான் வரும். தண்ணியும் இதுவும் இருக்கும்போது நம்ம அந்த ஃபிஷ்ஷை எடுத்து உள்ளே வச்சுட்டோம், அழகாக தம் போட்டுடலாம். பர்ஃபெக்டாக வந்து ஆனால் இன்னைக்கு சூப்பராக வந்துச்சு. அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, குழையாமல் கொள்ளாமல் அழகாக பர்ஃபெக்டாக வந்தது. இது பாருங்க. ஸோ மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் அடுக்கிடுவோம். அது ஆக்சுவலாக இந்த பிரியாணி மசாலா போட்டுட்டு போடணும், ஏன்னா இது மேலே போட்டால் மீன் மேலேயே போயிடும். ஸோ சாதத்தில் இறங்காது இல்லையா, அதனால் அது ஃபஸ்ட்டு வச்சோன்னா இது இந்த மசாலா பவுட்ரு இன்னும் போடவே இல்லையன்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்று நிப்பாட்டிட்டு இது போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் ஃபிஷ்ஷை வச்சேன். இது பாருங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா சாதம் அதுலேயே வந்து 70% வெந்திருக்கும். தம் போடும்போது 15 to 20 மினிட்ஸ் போதும். ஸோ இது மேலே சாரி கொத்தமல்லி புதினா பொடியை நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தம் போடுறதுக்கும் அழகாக இருக்கும். தம்மு 15 மினிட்ஸ் தான். 15 to 20 கரெக்டாக இருக்கும். 15ல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி இன்னும் 5 நிமிஷம் வைக்கணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். வைக்க வேணாம்னு சொன்னால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆனால் அந்த சூட்லேயே வைங்க, கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும். அந்த பொலப்பொலனும் வந்து நிற்கும். இந்த பாருங்க, எடுத்து காட்டுறேன். சாதம் பாருங்க, உடையாம கொள்ளாம எவ்வளோ அந்த ஃபிஷ்ஷு கூட பாருங்க உடையவே இல்லை, அழகா அற்புதமாக வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அழகாகவும் வந்தது. ரைஸும் உடையவே இல்லை. இது பாருங்க, பொலப்பொலன்னு இருக்கு பாருங்க. அதுவே ரொம்ப வேறன்னு வரணுன்றதுக்காகவும் எடுத்துறாதீங்க, அது உடம்புக்கு கெடுதல். இது வெந்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாதுன்னா, நல்லது தான். அதனால அப்படியே இருக்குன்னு அது பாருங்க. இதுதான் பக்குவம், கரெக்டான பக்குவம். கலர்லேருந்து டேஸ்ட்லேருந்து சூப்பராக வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அன்றைக்கும் நல்லா இருந்தது. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு திரும்பியும் பண்ணேன், ரொம்ப அற்புதமாக அழகாக வந்துச்சு பாருங்க. ரைஸ் உடையவே இல்லை பாருங்க, அப்படியே முழுசாக இருக்கு. அதே நேரத்தில் வெந்தும் பக்காவாக இருக்குது. ஸோ தம் பிரியாணி ஆக்சுவலாக அந்த தம் பிரியாணி இப்போ ஃபோட்டோ போட்டிருக்கேன், அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறது இதான் மொத்த பொருள். ஸோ மக்கள் பாருங்கள், என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பெல் பட்டன்லாம் அழுத்துக்குங்க, அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.